வெல்கம் டு கிரியேட் கிளாசிக் வித் ஆர்த்தி. இன்றைக்கி நம்ம சிக்கனில் உப்பு கறி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த உப்பு கறி செய்கிறதுக்கு நமக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ நான் 4 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த உப்பு கறிக்கு நம்ம மிளகாத்தூளோ இல்லை எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு முக்கியமாக மிளகா தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மிளகா உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய் நம்ம எண்ணெயிலேயே நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். அப்போ தான் காரம் நல்லா எண்ணெயில் இறங்கி நமக்கு கறிக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். கூடவே ஒரு கை சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ வெங்காயம் மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயை விட்டு தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் பீஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நம்ம நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு, ரொம்ப பெருசாக போடக்கூடாது, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக நம்ம தண்ணிங்கிறது இப்போதைக்கு ஆட் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆனால் உப்பு கறிக்கு மெயினாக நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபுல்லில் வச்சோம்னா கீழே சிக்கன் பீசஸ்லாம் உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், தீஞ்சிரும். அதனால இதை சிம்லேயே தான் வைக்கணும். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், லைட்டாக இது தண்ணி விட ஆரம்பிக்கும். இன்னும் நல்லா வேகிறதுக்காக உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அடிப்பிடிக்காமல் அப்பப்போ செக் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி விடும் இல்லையா, அந்த டைமிங்கில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணக்கூடாது. இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதையும் நல்லா திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கான கரெக்டான லிட் யூஸ் பண்ணி இதை கப்புன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நமக்கு அந்த ஹீட்லேயே தான் இது கறி நமக்கு வேக போகுது. பாருங்கள், இது நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. இது நம்ம இந்த சிக்கனில் இருந்து வந்த தண்ணி தான். அதுவே நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா செக் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். இந்த தண்ணியிலையே இது வெந்து இந்த தண்ணி ஃபுல்லாக அதுவே பார்த்திங்கன்னா சுண்டிடும். நம்ம ஆனால் இது ஃபுல்லாக சிம்மில் வச்சே தான் யூஸ் பண்ணணும். இந்த டைமிங்கில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எப்படி செய்கிறதுங்கிற லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இது நிறைய ஆட் பண்ணக்கூடாது. இஞ்சி பூண்டு விழுது எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அதே போல் இந்த இதையும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்னடா ரொம்ப கிளறிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை.
இது வந்து நம்ம அடியில் எவ்வளோக்கு எவ்வளோ கிளறி விடுறோமோ அந்தளவுக்கு எல்லா பக்கமுமே வந்து அந்த மசாலாஸ்லாம் பிடிச்சி நல்லா வேகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ அந்த மசாலா வந்து பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி வந்து கொஞ்சம் தெளித்த மாதிரி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நமக்கு சிக்கன்லாம் வந்து அதோட தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து நமக்கு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விட போகிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பியும் நீங்கள் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஃபைனலாக நம்ம சின்னதாக கீறி வச்ச தேங்காயை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து இந்த உப்பு கறிக்கு வந்து ஒரு அமேசிங் டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அவ்வளோதான், நமக்கு உப்பு கறி ரெடி. இதில் ஃபைனல் டச்சாக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் மட்டும் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் நியூ வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.